காசா சிட்டியில் உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகளும் ஸ்மோக் குண்டுகளை வீசி ஹெலிகாப்டர்கள் மூலமாக பிணங்களை அள்ளிச் செல்லும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் உளவாளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒத்துழைப்பாளர்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகள் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் ஈராக் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவசரமாக காய்களை நகர்த்தும் ஈரானும் ரஷ்யாவும் ஜூலானியின் அறிவிப்பும் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட போகும் தெற்கு சிரியா தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய புதிய வரைபடங்களும் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தமும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளும் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வலுப்படுத்துவதற்காகவும் தற்காப்பு ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்காகவும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு எதிராக யாராவது தாக்குதல்களை மேற்கொண்டால் சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் களமிறங்கும். அதே போன்று பாகிஸ்தானுக்கு எதிராக யாராவது தாக்குதல்களை மேற்கொண்டால் பாகிஸ்தானின் பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா களமிறங்கும். இவ்வாறு இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையிலுமேயே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது பாகிஸ்தானுக்கு இராணுவ ரீதியாக எந்தவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தராது. தற்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. 3 வருடங்களுக்கு மேலாக பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தற்போது பாகிஸ்தானுக்கு அதிகளவான பணமும் டாலர்களும் தேவைப்படுகின்றது. இந்த பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது குறைப்பதற்கு சவுதி அரேபியாவிடமிருந்து 3 தொடக்கம் 5 பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்காகவே பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக பாகிஸ்தானுக்கு தேவையான டாலர்களையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு பாகிஸ்தான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானினுடைய பண தேவையை பயன்படுத்தியே சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த இலக்காக பாகிஸ்தானே காணப்படுகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஆயுத திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்கு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானினுடைய ஆயுத உற்பத்தி திறன்களையும் அணுசக்தி திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்கே வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல தசாப்தங்களாக இந்தியாவோடு ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களிலிருந்து பாகிஸ்தானை பாதுகாக்க முடியும் என்று கருதியும் பாகிஸ்தான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடித்திருக்கலாம். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நல்லுறவை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் ராஜதந்திர ரீதியில் சவுதி அரேபியாவினை பயன்படுத்தி அழுத்தங்களை வழங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களிலிருந்து பாகிஸ்தானை பாதுகாக்க முடியும் என்று கருதியும் பாகிஸ்தான் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் சவுதி அரேபியாவுடனான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கல்களையும் ஆபத்துக்களையும் ஏற்படுத்த போகின்றது. சவுதி அரேபியாவின் டாலர்களுக்காக பாகிஸ்தான் ஏமாற்றப்பட போகின்றது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு எந்தவிதமான இராணுவ உதவிகளையும் வழங்கப் போவதில்லை. சவுதி அரேபியாவிடம் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களும் போர் விமானங்களும் ஏனைய ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் அமெரிக்காவினால் சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் ஆகும். மேலும் சவுதி அரேபியாவின் போர் விமானங்களை இயக்கக்கூடியவர்கள் கூட அமெரிக்கர்கள் தான். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கமைவாக சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்களோ அல்லது சவுதி அரேபியாவினுடைய இராணுவ தளவாடங்களோ
ஆயுதங்களோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் சவுதி அரேபியாவின் குறித்த போர் விமானங்களை பயன்படுத்துவதற்கும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் இராணுவ தளவாடங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பயன்படுத்துவதற்கும் அமெரிக்கா முழுமையான சம்மதத்தினை சவுதி அரேபியாவுக்கு வழங்க வேண்டும். அமெரிக்காவின் முழுமையான அனுமதி இல்லாமல் சவுதி அரேபியாவினால் அவர்களிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்களை கூட பயன்படுத்த முடியாது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் போர் விமானங்களையோ ஆயுதங்களையோ வெடிகுண்டுகளையோ பயன்படுத்தவே முடியாது. எனவே பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் சவுதி அரேபியாவினால் இராணுவ ரீதியாக ஒரு பொழுதும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யவே முடியாது. ஆனால் அதே நேரம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அவர்களுடைய தேவைகளுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வார்கள். சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாகிஸ்தானை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால், சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அல்லது சவுதி அரேபியாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானும் களமிறங்கலாம். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானை முழுமையாக யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் திருப்பிவிடலாம். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது அமெரிக்காவினுடைய தந்திரமான காய் நகர்த்தலாகும். ஈரானும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலே எந்தவிதமான கூட்டணிகளும் அமைக்கப்படக்கூடாது என்பதற்காகவுமே அமெரிக்கா தந்திரமாக காய்களை நகர்த்தி சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து கூட்டணிகளை அமைப்பதற்காகவும் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களும் வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இந்த முயற்சிகளை முழுமையாக பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினால் பாகிஸ்தான் எந்தவிதமான இராணுவ நலன்களையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவின் டாலருக்காக பொறியில் சிக்கி அதனுடைய ஆயுத திறன்களையும் அணுசக்தி திறன்களையும் இழக்கப் போகின்றது. இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மொசாடும் இந்தியாவும் ஒன்றிணைந்து பாகிஸ்தானிலே செய்ய முடியாததை மொசாட் சவுதி அரேபியாவை பயன்படுத்தி பாகிஸ்தானிலே செய்து முடிக்கும். மேலும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அடுத்த போரையும் சவுதி அரேபியா நிச்சயமாக தூண்டிவிடும். இதன் மூலமாக இந்தியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதிகளவான நன்மைகளையும் அடைந்து கொள்வார்கள். எனவே சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பதனையும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தல்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொளியில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக சிரியாவின் ஜூலானி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுடனான உடன்பாட்டை எட்டுவதற்கு அமெரிக்கா எந்தவிதமான அழுத்தங்களையும் எங்களுக்கு வழங்கவில்லை. இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். மேலும் இந்த வருடத்திற்குள்ளேயே நாங்கள் இஸ்ரேலோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்போம். இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் மிக முக்கியமானதாகும். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டால் மாத்திரமே ஏனைய ஒப்பந்தங்களையும் விரைவாக முடிக்க முடியும். அதே நேரம் இந்த அட்டவணையில் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் இல்லை என ஜூலானி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் தான். ஆனால் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக ஜூலானி இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். ISIS பயங்கரவாதிகளின் முன்னாள் தளபதியாக இருக்கக்கூடிய ஜூலானி அவருடைய முதலாளிக்கே விசுவாசமாக இருப்பார் என்பது உலகறிந்த விடயமாகும். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக தம்பி ஜூலானிக்கும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான இயல்பாக்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். அத்தோடு நேற்றைய தினம் லண்டனில் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூலோபாய விவகார அமைச்சருக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை அவசரமாக
முடித்தால் சிரியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கீசர் பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குவதாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இதற்கமைவாகவே தற்போது சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லின்சே கிரஹமை சந்தித்து கீசர் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போகின்றார். அத்தோடு கீசர் பொருளாதார தடை என்பது 2019ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினால் சிரியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு எதிராகவும் இராணுவம் மற்றும் புலனாய்வு துறைகளுக்கு எதிராகவும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடையாகும். எனவே இந்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பாதுகாப்பு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட போகின்றது. அடுத்து சிரியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் தெற்கு சிரியாவானது 3 மண்டலங்களாக பிரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது குறித்த விடயம் தொடர்பாக சர்வதேச யுத்த ஆய்வுகளுக்கான நிறுவனமான ISW நிறுவனம் புதிய வரைபடங்களையும் வெளியிட்டுள்ளது. அதாவது இளம் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பஃபர் ஜோன் பிரதேசமாகும். இது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து விரிவாக்க இடையக மண்டலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதே போன்று மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாரா பிரதேசம் டிமிலிட்டரைஸ் பிரதேசம் என அழைக்கப்படுகின்றது. அதாவது இராணுவ மயமாக்கப்படாத பிரதேசமாக குறித்த பிரதேசம் அமைக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசத்திலே சிரியாவினுடைய எந்த ஒரு அரசு இராணுவமும் நிலைத்திருக்க முடியாது. கனரக ஆயுதங்களோ போர் வாகனங்களோ குறித்த பிரதேசத்திற்குள்ளே கொண்டு வரவும் முடியாது. அதே போன்று இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் நோ ஃப்ளை ஜோன் பிரதேசமாகும். குறித்த பிரதேசத்தினூடாக எந்த விதமான விமானங்கள் ட்ரோன்களோ பறக்கவே முடியாது. மேலும் இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவைதா பிரதேசம் முழுவதும் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவத்தினாலேயே கட்டுப்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக தெற்கு சிரியா பிரதேசம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் ரூஸ் இனத்தவர்களுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். இதனை தெளிவுபடுத்தும் வகையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்மொழிவை முன்வைக்கும் வகையிலுமேயே சர்வதேச யுத்தங்களுக்கான ஆய்வு நிறுவனம் குறித்த வரைபடத்தையும் வெளியிட்டுள்ளது. அடுத்து அமெரிக்கா ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பு குழுக்களான PMF மற்றும் காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுக்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய 4 உப எதிர்ப்பு குழுக்களை அமெரிக்க அரசாங்கம் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளது. இவ்வளவு நாளாக ஈராக்கிய இராணுவத்தோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொண்டு வந்த இந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஈராக்கிய இராணுவத்தோடு ஒன்றிணைந்து ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இந்த எதிர்ப்பு குழுக்களை பயங்கரவாத பட்டியலிலும் அமெரிக்கா இணைக்கவில்லை. ஆனால் தற்போது அமெரிக்கா ஈராக்கிய இராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய இந்த எதிர்ப்பு குழுக்களை அவசரமாக பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளது. பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான இந்த எதிர்ப்பு அச்சுக்களை அவசரமாக அமெரிக்கா பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடிலிருந்து ஒரு விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியையே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளின் முக்கியமான தலைமைகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதனாலேயே தற்போது அமெரிக்கா இந்த முடிவுகளையும் எடுத்துள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதனால் இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிக்கலாம். இப்படியான நிலைமையில் ஈராக்கை பாதுகாப்பதற்காகவும் ஈராக்கிய எதிர்ப்பற்றுகளை பாதுகாப்பதற்காகவும் ஈரான் அவசரமாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. மேலும் இதற்கமைவாக ஈராக்கோடு இராணுவ ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் ரஷ்யா முன் வந்துள்ளது. நாங்கள் ஈராக்குடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈராக்கினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஈராக்குக்கு தேவையான ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வழங்குவதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதாவது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எவ்வாறு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று ஈராக்குக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று ஈராக்கிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈராக்கிய எண்ணெய் வர்த்தகத்தினை விரிவுபடுத்துவதற்காக சீனாவோடு சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போகின்றன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் இணையதள வசதிகளையும் தொலைபேசி தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்தது. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவிலே இணைய சேவைகளையும் தொலைபேசி சேவைகளையும் முழுமையாக துண்டித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. மேற்கொள்ளப்படுகின்ற உச்ச வான்வழி தாக்குதல்களினால் பலஸ்தீனிய மக்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் சர்வதேசத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்கள் மீதான உச்ச கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே இவ்வாறு இணையம் மற்றும் தொலைபேசி தொடர்புகளை முழுமையாக துண்டித்து இவற்றை
பிரச்சனையை முடக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த உச்ச வான்வழி தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவிலும் மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் உளவாளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தகவல்களை வழங்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். கடந்த 4 நாட்களுக்குள் மாத்திரம் வடக்கு காசாவின் காசா சிட்டியிலும் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலும் டசன் கணக்கான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த யாசிர் அபு ஷபாபினுடைய மிக முக்கியமான உளவாளியான அமீன் பக்ரி அபுபக்கர் என்பவனை பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் இவனோடு சேர்ந்து யாசிர் அபு ஷபாபின் கொள்ளை கும்பல்களை சேர்ந்த 10க்கும் அதிகமானோரை தூக்கிலிட்டுள்ளார்கள். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். நீங்கள் அனைவரும் தற்போதே சரணடைந்து விடுங்கள். அவ்வாறு சரணடைந்தால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அல்லது நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் அனைவரையும் முழுமையாக வேட்டையாடுவோம் என காசாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக அளிக்காமல் பலஸ்தீனிய போராளிகளினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொள்ளவும் முடியாது. எனவே இதற்கமைவாகவே தற்போது இந்த உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியின் மேற்கு கடற்கரை பிரதேசத்தினூடாக களமிறங்கியிருந்தது. கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பிரதேசத்தினூடாக மெதுவாகவே நகர்ந்தன. பலஸ்தீனிய போராளிகளுடைய பொறிகளில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல் திட்டங்களை கண்டறிந்து கொள்வதற்காகவுமே மெதுவாக நகர்ந்தார்கள். இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய போராளிகள் இன்று அதிகாலையிலிருந்து காசா சிட்டியின் மேற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று காலையிலிருந்து காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்திலே 4 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் சுரங்க பாதைகளிலிருந்து குறித்த தெருக்களிலே களமிறங்கி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சுற்றி வளைத்து அவர்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் பல படைகளை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக பலஸ்தீனிய போராளிகள் காசா சிட்டியின் மேற்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு படைகளோடு நேரடியான மோதல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்மோக் குண்டுகளையும் வீசியுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு அருகாமையில் சென்று அவர்களை கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காகவும் கொலை செய்யப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்களை மீட்டெடுப்பதற்காகவுமே ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த ஸ்மோக் குண்டுகளை வீசும். எனவே இதற்கமைவாக காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பின் வான்படையானது தொடர்ச்சியாக ஸ்மோக் குண்டுகளை வீசியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசங்களிலே களமிறக்கப்பட்டு கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்கள் அள்ளிச் செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் வெளியிடவில்லை. களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே குறித்த தாக்குதல்களுடைய நிலைமைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே காசா சிட்டி பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் ஆக்கிரமிப்பு படைகள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு காசா சிட்டியினுடைய தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலும் மத்திய காசா பிரதேசத்திலும் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக முஜாஹிதீன் படைப்பிரிவினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே சயீர் வெடிகுண்டை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் மத்திய காசாவின் வடக்கு பிரதேசமான அல் முகாரகா பிரதேசத்தில் சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டின் மூலமாக புல்டோசர் வண்டியொன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் ஒரு புல்டோசர் வண்டியும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.